வணக்கம். செயற்கை நுண்ணறிவு, செயற்கை அறிவுத்திறன். ஒண்ணும் பயப்படாதீங்க. ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அத பற்றிய இன்னைக்கு உலகத்த ஆட்டி படைக்கிறது அதா தான் இருக்குது. இன்னும் நல்லா சொன்னா, இன்னைக்கு கூட இல்லங்க. இனிமே வருங்காலங்கள்ல இது என்ன செய்ய போகுதுங்கிற பயம் நமக்கு வந்துருச்சு. அதாவது இந்த ஏஐயினுடைய வருகையால் வேலை வாய்ப்புகள் என்ன ஆகும்? கூடுமா? குறையுமா? சுருக்கமா சொன்னா ஏஐ வரமா? சாபமா? இத நம்ம முதல்ல யோசிப்போம். இதுல ஒரு பட்டிமன்றம் கூட போட்டோம். கல்யாண மாலையில வந்து இப்ப இதுல சேலத்துல வந்து ஒரு பட்டிமன்றம் அருமையா போட்டோம். இளைய தலைமுறை தான் பேசுனாங்க எல்லாருமே. சரி, இப்ப இந்த ஏஐ வந்து ஏன் இப்படி பயப்படுறோம் அப்படின்னா, இது மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே செய்யுது. அதுதான் பிரச்சனை. அதுக்கு தானங்க கண்டுபிடிச்சோம். இப்ப வீடு கூட்டிக்கிட்டு இருந்தோம். பூட்ட முடியாத வயோதிகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அல்லது ஒரு ஆப்பரேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்க. அவங்களால குனிய முடியாதுன்னு வைங்க. அப்ப வீடு பெருக்குவதற்குன்னு ஒரு எந்திரம் வந்துருச்சுன்னு சொன்னா, சந்தி பெருக்குவதற்கு சாத்திரம் செய்வோம்னு பாரதி பாடுனான்னா, தெருக்கூட்டுவதற்கே ஒரு எந்திரம் கண்டுபிடிக்கணும்னு தான் அவன் சொன்னான், அவன் காலத்துல. அதுபோல இந்த எந்திரம் வந்த உடனே, அது நமக்கு உதவியா தான் இருக்கு. அடுத்தது என்ன? எந்திரத்த ஏன் கண்டுபிடிக்கிறோம்? ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா, மனிதனுடைய உழைப்பை கம்மி பண்ணுவதற்காக. நானும் எங்க பேராசிரியர் தோப்பாவும் ஒரு நாள் இந்த முனிச்சாலை வீதி வழியா கல்லூரியிலிருந்து நடந்து வந்துகிட்டு இருந்தோம் அப்படியே. சரி, எப்பவுமே நாங்க வந்து பஸ்ஸில போனா நேரா இருங்கிறதுக்காக நடந்தே போயிட்டு பேசிக்கிட்டே போவோம். அப்ப அங்க அந்த ரோடு ஓ தோண்டுறதுக்காக ஒரு ட்ரில்லர் மாரி வச்சு இப்படி ஒருத்தர் கையில பிடிச்சுக்கிட்டு அப்படி அமுக்குனாரு. ட்ர்ன்னு சவுண்டு போட்டு ஒரு நிமிஷத்துல ஒரு 5 அடி பள்ளத்த தோண்டிருச்சுங்க. அடுத்த மிஷின் வந்து அப்படியே வாரி தூக்கி போட்டுச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம். "அட்டே! ஒரு நிமிஷத்துல வேல பார்த்துருச்சு" அப்படின்னேன். அது தோப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? "100 ஆள் வேலைய இது செஞ்சிருச்சு. 100 பேருடைய வேலை போச்சு" அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆமா, உண்மதான். 5, 5 ஆளா 10, 10 ஆளா வேலை பார்த்திருந்தா, இந்த வேலை 10 நாளைக்கு கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு வீட்டிலேயே சாப்பாடு கிடைச்சிருக்குமேன்னு யோசிச்சேன். சரி, அதுக்காக நம்ம வந்து புதிய கருவிகள வரவேற்காம இருக்க முடியுமா? இப்ப இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, வேலை வாய்ப்புகள் வந்து திடீர் திடீர்னு குறையுது. உதாரணமா IBM போன்றவையும், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவங்க வந்து எங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உதவியா இருக்குங்கிறாங்க. நாசா விண்வெளி நிலையத்திலயும் இதே மாதிரி சொல்றப்ப, எங்களுக்கு இதெல்லாம் உதவியா இருக்கு. ஏஐ அப்படிங்கிறாங்க. உதவியா இருக்குங்கிறதும் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. யார் வேலையே பறி போயிருச்சுன்னு அர்த்தம். அதானே நம்ம பயப்படுறது. அது மட்டும் இல்ல. இந்த இந்த ஏஐ வந்து இது என்னென்ன வகையில தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறது நம்பர் 1. நம்ம சிந்திக்கிறதையும் சிந்திக்க முடியுமாங்கிற அளவுக்கு அது வளர்ந்துகிட்டு வருது. இதனால ஒரு அறிவாளியான மனிதன் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு அறிவாளியான ஒரு எந்திரம் செய்யுமானால், அந்த அறிவாளிக்கு வேலை என்ன? இதுதான் கேள்வி. சரி, அப்ப இது வேண்டாமா? வேண்டான்லாம் தடுக்க முடியாதுங்க. டவுன் ஹால் ரோடு முழுவதும் கேசட் கடை இருந்தது. நான் பார்த்தேன். மதுரையில டவுன் ஹால் ரோடு முழுவதும் கேசட் கடை. இந்த இப்படி இப்படி சுத்தி இது விடுவோம்ல, அப்படி கேசட் கடை. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சிடி வந்தவுடனே, சிடி பிளேயர் வந்தவுடனே, ஏறத்தாழ 500 கடை அடிபட்டு போச்சு. கடை அடிபட்டு போச்சுன்னா, கடை இருந்துச்சு. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்னாச்சு? பென்ட்ரைவ் வந்தவுடனே அதுவும் போச்சு. இப்ப இந்த வளர்ச்சிய நம்ம மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. 1799ல விசைத்தறி வந்தபோது 1799ல பிரிட்டன்ல ஆம், எந்திர தறி வந்தபோது பலருக்கு வேலை வாய்ப்பு போயிருச்சுங்கிறதுக்காக லூடுங்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு, இரவு நேரங்கள்ல போய் இதெல்லாம் தீ வச்சு கொளுத்த ஆரம்பிச்சாரு. மக்கள் புரட்சி மாரி தயாராயிட்டாங்க. இதுக்கு லூடு இயக்கம்னு கூட பேர் வச்சாங்க. எந்திரம் வந்தா இப்படி ஆகும், அப்படி ஆகும் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பயந்தாங்க. இப்ப பாருங்க, இது அப்ப நடந்தது. இன்னைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு. கணினி வந்தபோது தட்டச்சு இதுகள்லாம் செயலிழந்தன. முந்தியெல்லாம் எஸ்எல்சி ஃபெயில் ஆனாலோ, பாஸ் ஆனாலோ முதல்ல போய் எங்க போவோம்னா, அ ட டைப்பு டைப்ரைட்டிங் படிக்க தான் போவோம். லோயர், ஹையர் அப்படிங்கிற மாரி படிக்க போவோம். அது இருந்தா போதும், வேலைக்கு போயிரலாம். இன்னைக்கு அந்த இடத்த கணினி பிடிச்சுக்கிருச்சு. சரி, அதுக்காக நம்ம வந்து அத கோவப்பட முடியாது. கனரக எந்திரங்கள் தூக்கி கையாளுதுங்கிற போது நம்ம அத வந்து பாராட்டத்தான் செய்யணும். பாலம் கட்டுறதே பாருங்க, அப்படியே கொண்டு வந்து பாலத்த போட்டு, போட்டு இணைக்கிறத பார்க்குறோம்.
உலகத்திலேயே பெரிய பாலம் மலைகளுக்கு நடுவுல இந்தியாவுல கட்டப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம். இதுக்கு மேல என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான செயற்கை நுண்ணறிவுல முக்கியமான ஒண்ணு ஒரு ரோபோ என்ன தெரியுங்களா? கன்னி வெடிகள் போர்க்களத்துல இருந்தா, தெரியாம போய் மிதிச்சுட்டோம்னா, மிதிச்ச ஆள் மட்டும் இல்ல கூட இருக்கிறவனும் சேர்ந்து செத்து போயிருவாங்க. அதுக்கு பதிலா இந்த ரோபோ மாதிரியான எறும்புகளையும், பறக்கக்கூடிய ஈ போன்ற, தேனீ போன்ற செயற்கை இதுகளையும் உருவாக்கி அத அனுப்புறாங்க. அது சென்சார் மூலமாக இது எல்லாத்தையும் பார்க்குது. நம்ம உட்கார்ந்த இடத்துலயே அதெல்லாம் சாதிச்சு காட்டிற முடியும். அப்ப இதனுடைய வருகையினால ஒரு பக்கம் வேலை இழப்புன்னு நம்ம சொன்னாலும் கூட, அடுத்து என்னன்னா, இதெல்லாம் இயக்குறதுக்கு மனுஷன் வேணும்ல. இப்படி வைங்க. ஏஐ பற்றி சொல்லிக் குடுக்க ஒரு ஆசிரியர் வேணும். ஒருத்தர் மட்டும் இல்ல. அதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூட் வேணும். இந்த ஏஐயினுடைய திறமை என்னங்கிற விஷயத்த சொல்லணும். ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதுறப்போ ஒரு விஷயம் ரொம்ப அழகா முடிக்கிறாரு. அதாவது நம்ம ஒரு காலத்துல மரம் வெட்டி, மாடு மேய்த்து, வேட்டைக்கார சமுதாயம், அப்புறம் கால்நடை சமுதாயம், அப்புறம் வேளாண்மை சமுதாயம்னு உடல் உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அத பூரா எந்திரமா மாத்துறப்ப மூளை உழைப்பாக மாறுச்சு. இனிமே நம்ம உடல் உழைப்பு, மூளை உழைப்பெல்லாம் தாண்டி, இந்த ஏஐ போன்ற கருவிகள் வந்த பிறகு என்ன செய்யணும்னா, இதயம் சார்ந்ததாக சில வேணுமா. இதயம் சார்ந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, மனிதாபிமானம். அதாவது சுற்றுப்புறச் சூழலை ஏஐ மூலம் பாதுகாக்க முடியுமா? தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்கு ஆற்றை, குளங்களை சரி செய்ய முடியுமா? காற்றில் உள்ள மாசுகளை கட்டுப்படுத்த முடியுமா? எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் வகை செய்ய முடியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஏஐ இருக்குதுங்க. பியூசி படிக்கிறப்போ பொருளாதாரம் படிச்ச ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. மால்தாஸின் மக்கள் தொகை கோட்பாடுன்னு ஒண்ணு. அது என்ன தெரியுங்களா? அதிக மக்கள் தொகை பெருக்கத்தால் நாட்டில் உணவு பஞ்சம் வரும் அப்படிங்கிறத அவர் மறுக்கிறாருங்க, மால்தாஸ். ஏன் மறுக்கிறாரு தெரியுமா? எந்த குழந்தையும் பிறக்கும்போது வயிறோடு மட்டும் பிறப்பதில்லை, கைகளோடையும் கால்களோடையும் பிறக்கின்றன. எனவே ஒருவனுடைய உழைப்பால் 100 பேருக்கு சாப்பாடு போட முடியும்னா, ஒருவனுடைய கண்டுபிடிப்பால் லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு தர முடியும்னா, அதுதான் நமக்கு வேணும். அதுபோல புதியன வருகிற போதெல்லாம் பிரச்சனைகள் தோன்றும். அதை சமாளித்துக் கொண்டே நாம் அந்த புதியனவோடு போராட வேண்டும், ஜெயித்து காட்ட வேண்டும். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்முடைய யூடியூப்லேயே நான் போட்டிருக்கேன். என் கவிதை ஒன்று பாடலாக மாற்றப்பட்டு 6 மெட்டில் போட்டு கொடுத்ததை நான் போட்டிருக்கிறேன். கங்கை என்பதும் காதல் என்பதும் பொங்கி வருவதால் அழகா, இல்ல புனிதம் என்பதால் அழகா? என்னை திங்கள் சுடுவதும் தென்றல் எரிப்பதும் இன்ப காதல் தந்த நிலையா, இல்லை ஏற்க பெருமூச்சின் விலையா? அதனால இது வரமா சாவமான்னு நம்ம கேட்டா, இப்போதைக்கு வரோம். பிற்காலத்துல இந்த வரத்தையே நம்ம இன்னொரு வரமா மாத்திக்கிட்டோம்னா நல்லது. சாபம்னு எதையும் நினைக்க வேண்டாம். அறிவியல் வளர்ச்சியில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். மாற்றத்துக்கு ஏற்ப நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏஐ இப்ப நான் பேசிட்டு இருக்கதே கூட, நானா ஒரு ஏஐயா அப்படின்னு நீங்க ஒரு நாளைக்கு கேட்டீங்கன்னா கூட, அவர் ஊருக்கு போயிட்டாருங்க, அவர் மாதிரி ஒன்றை செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னா கூட நம்புற மாதிரி வந்தாலும் வரும். எதையும் சாதிக்கும் ஏஐ. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.